வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குவிசின். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பருப்பு உருண்டை குழம்பு. இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த உருண்டை குழம்புக்கு தேவையான பருப்பு முதல் நம்ம ஊற வச்சுக்கலாம். நான் 150 கிராம் கடலை பருப்பு சேர்த்துருக்கேன். இந்த சின்ன டம்ளரில் 1.5 டம்ளர் பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அதை ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியை நம்ம வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அந்த பருப்பு ஊறுறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு, 8 காஞ்ச மிளகா, 8 பல்லு பூண்டு. இது ஒரு 2 மணி நேரத்துக்கு இந்த பருப்பை நல்லா ஊற வச்சிடணும். இப்போ 2 மணி நேரம் பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை ஒரு வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்கலாம். இதில் சோம்புலாம் போட்டிருக்கனால இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். தண்ணியை நல்லா வடிச்சுக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச பருப்பை சேர்த்துக்கோங்க. இது நம்ம தண்ணி சேர்க்காமே அரைச்சிக்கலாம். பொடியாக நறுக்குனா 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. நைஸாக அரைச்சோம்னா உருண்டை குழம்புல ரொம்பவே ஹார்டாகிடும். இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க. இப்போ இது சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாம் எண்ணெயில் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானோன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த உருண்டையெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். இது லேசாக செவக்க பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 2 நிமிஷம் கழித்து மெதுவாக திருப்பி விடணும். உருண்டை உடையாமல் பார்த்து திருப்பி விடுங்க. இந்த அளவுக்கு செவந்தாலே போதும். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச உருண்டையெல்லாம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இது மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம குழம்பு கூட்டி வச்சுக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சப்பழ சைஸ் நான் புளியை கரைச்சி எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1.5 ஸ்பூன் சில்லி மிளகாத்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பருப்பெல்லாம் ஊற வச்சுருந்தேன். இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். அந்த குழம்புல பருப்பு ஊற வச்ச தண்ணி சேர்க்குறனால நம்ம பூண்டு, காஞ்ச மிளகா, சோம்புலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் ரொம்பவே வாசனையாக இருக்கும். நம்ம உருண்டை பொரித்து வச்சுருக்க அதே எண்ணெய் எடுத்திருக்கேன். நான் 50 கிராம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த குழம்பை சேர்த்துக்கலாம். நம்ம உருண்டையிலேயே வெங்காயம் போட்டு அரைச்சிருக்கனால இது நம்ம தாளிப்புக்கு நம்ம இதில் வெங்காயம் போட வேண்டாம். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 3 பத்த தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு அதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு தான் நம்ம பொரிச்சு வச்ச உருண்டையை சேர்த்துக்கலாம்.
குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு சேர்த்துக்கோங்க. பருப்பு, சோம்பு, பூண்டு, காஞ்ச மிளகா நம்ம இந்த ஊற வச்ச இந்த தண்ணியை இந்த குழம்புல சேர்த்துருக்கனால குழம்பு ரொம்பவே வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். இப்போ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பருப்பு உருண்டை குழம்பு. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.